ஆகாஸின் வர்த்தமானங்கள். இன்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்குகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேல் இருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் இடையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமானது. ஆகாசோ கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறான். அவன் ஆலயத்தின் கட்டிடத்தை ஒன்றும் செய்யவில்லை, ஆனாலும் ஆலயத்தில் உள்ள பரிசுத்த பணிமுட்டுகளை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில், அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும் அதனோட இருந்தது. 1 ராஜாக்கள் 7:28-29. ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேல் இருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேல் இருந்து இறக்கி அதை கற்களின் தள வரிசையிலே வைக்கிறான். ஆகாஸ் வெண்கல பலிபீடத்தை அகற்றுகிறான். அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. கடல் தொட்டிக்கு கீழே வெண்கல ரிஷபங்கள் உள்ளன. அந்த வெண்கல ரிஷபங்களை அகற்றிவிட்டு அவற்றை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கிறான். கடல் தொட்டியை கற்கள் மீது நிறுத்தி வைக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு அருகே ஓய்வு நாள் மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் பிரமாணத்தை கனம் பண்ணும் வண்ணமாகவும் ஆசாரியருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் சாதாரண நாட்களில் வரும் ஜனங்களை விட ஓய்வு நாட்களில் அதிகமான ஜனம் வருவார்கள். அவர்களுக்கு வசதியாக ஓய்வு நாள் மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகாஸ் ராஜாவோ ஆலயத்தின் அருகே கட்டியிருக்கிற ஓய்வு நாள் மண்டபத்தை ஆலயத்தில் இருந்து அப்புறப்படுத்துகிறான். ராஜ குடும்பத்தார் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு வசதியாக ராஜா பிரவேசிக்க மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. சாலமோன் இந்த மண்டபத்தை கட்டினார். சேபாவின் ராஜஸ்திரி இந்த மண்டபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள். 1 ராஜாக்கள் 10:4-5. ஆகாஸ் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்குள் அடிக்கடி பிரவேசிப்பதில்லை. இதை உறுதி பண்ணும் வண்ணமாக ராஜா பிரவேசிக்க மண்டபத்தை அகற்றி போடுகிறான். தான் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கவில்லை என்பதை கண்டு அசீரியாவின் ராஜா தன் மீது பிரியமாயிருப்பான் என்று ஆகாஸ் எதிர்பார்க்கிறான். ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால் கர்த்தர் அவன் மீது பிரியமாயிருப்பார். ஆலயத்திற்கு போகாவிட்டால் அசீரியாவின் ராஜா அவன் மீது பிரியமாய் இருப்பான். ஆனால் ஆகாசோ கர்த்தருடைய பிரியத்தை விட அசீரியா ராஜாவின் பிரியத்தை விரும்புகிறான். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன்னுடைய 36வது வயதில் மரித்து போகிறான். ஆகாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்படுகிறான். ஆகாஸின் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தை எந்த அளவுக்கு தீட்டுப்படுத்தினானோ அந்த அளவுக்கு ஆகாஸின் குமாரனாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறான்.